ஃபைனலி நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலான்னு சுஜி அப்புறம் ஹோரங்க ஒரு கஃபேக்கு வர சொல்றா. ரெண்டு பேருமே வராங்க. ஆனா மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. லாஸ்டா நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க பேசிக்கவே இல்ல. ஹீரோயின் அங்க ரீச் ஆனதும் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆரம்பிக்கிறா. என்னவா இருக்கும்னு ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சேகிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் ஷாக் ஆறாங்க. அது எப்படி? அவர் உன்னோட டைப் கிடையாது, ஏதாவது மறைக்கிறியா என்ன அப்படின்னு சுஜி கேட்க, நீ சொல்றது உண்மைதான், அவர் என்னோட டைப் இல்லதான். ஆனா இப்ப என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா நான் அவரை தான் பாக்குறேன்னு சொல்றா. ஓ, அப்ப இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தானே அப்படின்னு ஹோரன் கேட்க, அந்த பக்கம் ஹீரோட ஆபீஸ்ல மீட்டிங் நடக்குது. சங்கு ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நடுவுல பூந்து, நான் இல்லாத போது இதை வச்சு நீங்க நிறைய பெட் கட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும், கேயா ஸ்ட்ரெயிட்டா இல்ல அசெக்ஷுவலான்னு. இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்ட போறேன். யாரு யாரு என்ன பெட் கட்டினீங்க, கொஞ்சம் கையை தூக்கி சொல்றீங்களான்னு கேட்க எல்லாருமே பயந்துகிட்டே கையை தூக்குறாங்க. இதுல நம்ம பிங்கி மட்டும்தான் கரெக்டா ஸ்ட்ரெயிட்னு கெஸ் பண்ணியிருப்பான். வாழ்த்துக்கள்மா, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோ ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்குறான். இதுல சங்குவால சுத்தமா நம்பவே முடியல. நிஜமாவாப்பா நிஜமாவாப்பான்னு அவர் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காரு. அடுத்து அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஹீரோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போறாங்க. அங்க அம்மா ரொம்ப ஸ்வீட்டா அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார சொல்றாங்க. இதுல அப்பா வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா சிவிக்ஸ் டீச்சரா சர்வ் பண்ணிக்காருன்ற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்து அப்பா அம்மாவை ஹேண்டில் பண்றது ஈஸி தான்னு அவன் நினைக்கும் போது ஜெட்டு ஸ்பீட்ல வீட்டுக்குள்ள நுழையிறா. அப்பாவோட பிஹேவியரை பார்த்த ஹீரோயின் தப்பா கணக்கு போட்டோமோன்னு யோசிக்கிறான். அடுத்து டின்னர் சாப்பிடும் போது ஹீரோயின் சியோல் யூனிவர்சிட்டியில படிச்சது அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அம்மா திருப்பி திருப்பி சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா எதுவுமே பேசாத அப்பாவும் ஃபைனலி வாயை திறக்கிறாரு. நீ ஒரு ரைட்டர்னு சொன்னலம்மா, அப்போ கரியரை இப்படி நடுவுல விட்டுட்டு எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறாரு. ஹீரோவுக்கு இந்த கேள்வி பிடிக்கல. நீங்க என்ன இன்டர்வியூவா எடுக்கிறீங்க, இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்கன்னு ஹீரோ சொல்ல, இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு ஹீரோயினோ அப்படியே கொஞ்சம் பேசுறா. ஒப்பா, நான் பதில் சொல்றேன் இருங்க, எனக்கு சேகி அவரை ரொம்ப பிடிக்கும், காதலு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றா. ஓ மை காட், இவளோட ஆக்டிங்க பார்த்த ஹீரோவும் இவர் ரைட்டரா இல்ல ஆக்டரான்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே பாராட்டுறான். அன்னைக்கு அவங்க வீட்டில் அப்படி மிதிச்சது, அப்புறம் இன்னைக்கு இப்படி கொஞ்சம் சமாளிச்சது எல்லாமே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றான். கூடவே அடுத்த ஸ்டெப், அதாவது ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸ் எந்த இடத்துல மீட் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த கல்யாணமும் அவங்க செரமனிலாம் எதுவும் வைக்காம சிம்பிளா ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுக்கலான்னு பேசிக்கிறாங்க. ஃபைனலி மீட்டப்கான நாளும் வருது. ஹீரோடைய அம்மா அப்புறம் ஹீரோயினுடைய அப்பா இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே மாத்தி மாத்தி அவங்க ஃபேமிலி, அவங்க பொண்ணு, அவங்க பையன் எப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, சியோல் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கா, அமைதியா இன்னசென்ட்டா எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்காளேன்னு பாராட்டுறாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினோட அம்மா இப்பதான் வாய் திறக்கிறாங்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என் பொண்ணு இல்ல, அவளுக்கும் கோவம் வரும், சம்டைம் இம்மெச்சூராகவும் நடந்துப்பா, அவ வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் அவளோன்னு சொல்றாங்க. கப்பு சிப்புன்னு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அம்மா இங்க பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன உண்மை அதானே சொல்லணும், அது என்ன ஃபேக்கா பாராட்டுறது. அடுத்து நம்ம ஹீரோ பில் பே பண்றான்னு பார்த்த ஹீரோயினோ, எதுக்காக நீங்க மட்டும் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு கேக்குறான். இல்ல, உங்க பேரண்ட்ஸ் அங்கிருந்து செலவு பண்ணி தானே இங்க வந்திருப்பாங்க, அதனால இந்த ஒரு தடவை விட்டுருங்கன்னு சொல்றான். சரின்னு அவங்க திரும்பி வராங்க. அப்போ உள்ள பேரண்ட்ஸ் பேசுறதை கேட்டு வெளியே நின்றுடுறாங்க. செரமனி வைக்கவா வேணாமான்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அதுல ஹீரோயினோட அம்மா, இல்ல என்னோட பொண்ணுக்கு கண்டிப்பா வெட்டிங் செரமனி நடந்தே ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோட அப்பாவும் ஆமா நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்றாரு. டின்னர் முடிஞ்சதும் ஹீரோ அவனோட அப்பா அம்மா கூட, ஹீரோயின் அவளோட அப்பா அம்மா கூடன்னு வீட்டுக்கே போயிடுறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சேயோட அம்மா ரொம்ப மோசமானவங்க, பாத்தையா உன்னை எப்படி ஸ்வீட் இன்னசென்ட்னு சொல்லி உன்னை வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயினோ, என்ன ஆச்சுமா, எதுக்காக இன்னைக்கு வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்கன்னு கேக்குறான். என்ன வித்தியாசமா, அவங்க உன்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்ப்பா, நீ ஒரு ரைட்டர்,
உனக்குன்னு நிறைய வேலை இருக்கும்ல, நீ என்ன வீட்லயே உட்கார போறியான்னு கேட்க, இல்லம்மா நான் எழுதுறத குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ சொல்ல. அதை கேட்டதும் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் இவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால தான் அவ பண்ணியிருப்பான்றதும் புரிஞ்சுக்கிறாங்க. கூடவே இந்த வெட்டிங் செரமனி கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோட வீட்லயும் ஒரே போராட்டம். அப்பா அண்ட் பையன் 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா நடுவுல ஒரு மெசஞ்சர் மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம ஹீரோவும் கோவத்துல கத்துறான். நீங்க சொந்தக்காரங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்றதுக்கு என்னோட கல்யாணம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? நீங்க பண்ண மொய் காசெல்லாம் திருப்பி வாங்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது கண்டிப்பா நடக்காது. கல்யாணம் தான் பண்ணணும்னு சொன்னீங்க, நான் பண்ணிக்கிறேன். அம்மாவே இனிமேல் நீங்க டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான் அப்படின்னு அவனும் கத்த. அப்பா மட்டும் சும்மா இருப்பாரா? செரமோனின்னு ஒண்ணு நடந்தா மட்டும்தான் அது கல்யாணமான எடுத்துப்பேன்னு சொல்றாரு. அப்புறம் வேற வழி இல்லாம 2 பேருமே வெட்டிங் செரமோனி வச்சுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த நாள் ஆகுது. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடக்குது. அப்ப சங்கு என்ன சொல்றாருன்னா, இந்த மண்டே எல்லாரும் கம்பெனி டின்னருக்கு போகணும், அதனால கண்டிப்பா வரணும்னு சொல்ல, இல்ல என்னால வர முடியாது, ஏன்னா அன்னைக்கு எனக்கு கல்யாணம்னு ஹீரோ சொல்றான். நார்மலா எல்லாரும் கல்யாணம் வந்துருங்கன்னு இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஹீரோ அவனோட ஸ்டைல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்துறான். கூடவே ஜிஹோ சங்குனால தான் அவனுக்கு கிடைச்சா, அதனால நீங்க தான் எனக்கு பெஸ்ட் மேன், நீங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொல்றான். சோ ஸ்வீட். அந்த பக்கம் சுஜி ஹீரோயினுக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வெட்டிங் கவுன் வாங்கிட்டு வந்திருக்கான்னு கொடுக்குறா. ஆக்சுவலி அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இதை ஃபோட்டோ ஷூட்காக யூஸ் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் போடவே இல்லைன்னு. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் தான் ரொம்ப சீப்பாக வேணும்னு கேட்டிருப்பா. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்னா இதுதான்ற மாதிரி கொடுக்கும்போது ஹோரங் என்ன சொல்கிறான்னா, என்னதான் இருந்தாலும் இது செகண்ட் ஹேண்ட், உனக்கு புதுசாக வாங்கணும்னு ஆசை இருக்கும்லன்னு கேட்க, சேச்சே அப்படி இல்லவே இல்லை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ கேர்ள்ஸ்னு அவ தேங்க் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான கான்ட்ராக்டும் ரெடி பண்ணுறாங்க. என்னன்னா அவங்க அஃபிஷியலி ரெஜிஸ்டர் பண்ண போகிறது கிடையாது. 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட். அப்புறம் டைவர்ஸ்க்கான ரீசனுமே வந்து பர்சனாலிட்டி டிஃப்ரென்சஸ் சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் தம்பி பையன் வந்து அம்மா கொஞ்சம் திங்ஸ் கொடுக்க சொன்னாங்கக்கா, இந்தான்னு கொடுக்குறான். அது கூடவே ஹீரோட நம்பரும் கேட்டதா சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஏற்கனவே இப்போல்லாம் வித்தியாசமாக பேசுகிறாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்களோன்னு அவன் நம்பர் கொடுக்காமலே அவனை அனுப்பி வைக்கிறான். ஃபைனலி இது மண்டே, வெட்டிங் டேக்கான நாள். ஹீரோயின் வெட்டிங் கவுன் போட்டுட்டு வெளியே வரா. ஹீரோ அப்படியே பார்த்து ஒரு செகண்ட்க்கு மேமறந்து போகிறான். நிஜமாவே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அவளும் தேங்க் பண்ணுறா. அப்புறம் அவங்க பிளான் பண்ணது சுஜி அப்புறம் ஹோரங் கூட காரில் போகிறது. பட் தென் அவங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னு கால் பண்ணி சொன்னதும் கரெக்டாக அப்போ பார்த்து வெட்டிங் ஹால் வழியாக போகிற ஒரு பஸ்ஸும் வருது. இதை விட்டா அப்புறம் லேட் ஆகிடும்னு 2 பேரும் ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சி உட்காடுறாங்க. அப்போ ஹீரோவும் உங்களுக்கு கர்ச்சீஃப் தேவைப்படுமான்னு கேட்கா. எதுக்காக அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, இல்லை என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சங்கு தெரியும்ல, அவர் சொன்னார், மணப்பெண் அழுகும்போது அவளோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு உனக்கு கர்ச்சீஃப் தேவைப்படும்டா, வச்சுக்கோன்னு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா நான் அழுவேனான்னு கேட்கா. இல்லை இருந்தாலும் நான் கேட்கணும்ல. கரெக்டு தான், ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறா. வெட்டிங் செரமனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடக்குது. இங்கே நம்ம ஹோரங் சுஜி எல்லாம் வராங்க. பிங்கி தான் நம்ம ஃபோட்டோகிராஃபரும் விதவிதமாக போஸ் கொடுக்க சொல்லி நிறைய பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நின்று எல்லாரையும் வர வைக்கும்போது அம்மா மட்டும் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆகி உள்ள எங்கேயோ போறாங்க. வாஷ்ரூம்ல இருந்து வர்ற ஹீரோயின் அம்மாவை பார்த்து, என்னம்மா என்னோட ரூம்ல இருந்து வரீங்க, ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறான். மாப்பிள்ளையோட நம்பர் கேட்டா அதுவே நீ கொடுக்கல, நான் வாஷ்ரூமை தேடி வந்தேன்னு சொல்றாங்க. ஆமா, எதுக்காக அவங்க நம்பர் கேட்குறீங்க, நீங்க இது வரைக்கும் பண்ணது போதும், இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான்னு சொல்றான். அப்பப்பப்பப்பா கோவத்தை பாரு. அவர் ஏன் மாப்பிள்ளடி, நான் எப்போனாலும் எவ்வளோ நாளும் பேசுவேன், நீ என்ன சொல்கிறதுன்னு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் ரூம்குள்ளே வந்ததும் பிங்கி அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறா, என்னன்னா அம்மா ஏதோ ஹீரோட பேக்குள்ளே வைக்கணும்னு பார்த்தாங்க, அப்புறம் அங்கே வச்சுட்டாங்கன்னு. என்னவா இருக்கும்னு ஹீரோயினும் போயிட்டு பார்க்குறான். அந்த பக்கம் வெட்டிங் ஹாலில் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சடனாக பிங்கி ஓடி வந்து ஹீரோட காதில் ஏதோ சொல்ல, அவனும் பதட்டத்தோட ஹீரோயினோட ரூமுக்கு வரான். பார்த்தா அவ தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. பக்கத்திலேயே அம்மா ஹீரோக்காக கொடுத்த கிஃப்ட்டும் இருக்கு. அது என்னன்னு ஹீரோவும் எடுத்து பார்க்குறான்.
அதில் ஹீரோயினுடைய ஃபோட்டோ ஆல்பம் இருக்குது. அது கூடவே ஒரு குட்டி நோட்டும் இருக்குது. ஹீரோயின் பொறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லா குட்டி குட்டி விஷயங்கள், அவளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணி அழகா அதில் ஆல்பம் கிரியேட் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற லெட்டரை ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். மாப்பிள்ளை, நான் தான் ஜிஹோவோட அம்மா. உங்களை அப்படி கூப்பிடலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் கூப்பிடுறேன். மாப்பிள்ள, அன்னைக்கு நான் டின்னரில் அப்படி பிஹேவ் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. என்னோட ஜீஹோ சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறா. அப்பா கிட்ட ரொம்பவே பயப்படுவான். அதனாலேயே அவன் நிறைய விஷயத்தையும் கிவ் அப் பண்ணியிருக்கா. உண்மையாக சொல்லணும்னா இந்த வாழ்க்கை அவளுக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவள் எங்கேயுமே தடுமாறல. அவளோட திறமையில முன்னேறி வந்துக்கிட்டே தான் இருக்கா. அவள் என்ன மாதிரி இல்லைன்றது நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் இனிமேல் நீங்கள் தான் அவளுக்கு வாழ்க்கை துணையாக இருக்க போறீங்க. அதனால ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். இனி ஃப்யூச்சரில் அவள் எப்பயாவது எழுதணும்னு ஆசைப்பட்டானா கண்டிப்பாக அவளை அதை பண்ண விடுங்க. வீட்டு வேலையெல்லாம் நானே கூட வந்து பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அவளோட கனவு அது. ஸோ அதை மட்டும் கிவ் அப் பண்ணிடாம பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவள் அழுகவே மாட்டான். ஒரு வேளை அழுக ஆரம்பிச்சானா நிறுத்தவே மாட்டான். அதனால அவ அழுகும்போது அவளை தனியா விட்டுறாதீங்க. ஒருவேளை அவ அழுகிறதுக்கான காரணம் நீங்களே இருந்தா கூட அவளை தனியா விட்டுறாதீங்க. அவ கூடவே இருங்க அப்படின்னு ஹீரோ இதை படிச்சு முடிக்கிறான். அப்புறம் கீழே அழுதுகிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்த ஹீரோ என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு அவளும் சொல்கிறான். பிங்கியோ வந்து நீங்கள் போங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல சரின்னு அவனும் போயிடுறான். அப்புறம் என்ன நினச்சானோ அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே திரும்பி வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து அழுகிறது நிறுத்த முடியலையா, கஷ்டமா இருக்கா, நான் உங்க கூடவே இருக்கேனே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போலாம், நான் உங்க கூடவே இருக்கேன்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே மேல பார்க்க அவனும் கை கொடுக்க. இப்ப இங்க நடக்கிறது எல்லாமே வாழ்க்கைக்கு இப்போதைக்கு இது தேவைன்ற அடிப்படையில தான் நடக்குது. ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்சி இதான் வேணும்னு ஆசையா பண்ணியிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும்ல அப்படின்றது தான் அவன் மைண்ட் வாய்ஸ் சொல்ல அவன் மெதுவா அப்படியே ஹீரோவுக்கு கை கொடுக்குறான்.